ஹாய் கைஸ், வெல்கம் டு எம் ஸ்போர்ட் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ FIFA ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா டீமும் அவங்களோட ஜெர்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஹோம் ஜெர்சி எடுத்து நம்ம இன்றைக்கி ரேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ரேட்டிங் பண்ண போறோம்? எல்லாரும் 3 ஜெர்சி ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம இப்போ ஹோம் மட்டும் பண்ண போறோமா? ஹோம்ல சில ஜெர்சிஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்த ஜெர்சி வந்து பண்ண போறோம். அது வந்து 5 கேட்டகரி பிரித்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஒன்று வந்து கோட்டடு, இன்னொன்று லெஜெண்டரி. கோட் தான் ஸ்டார்ட். கோட் Highest. ஃபர்ஸ்ட் டயர், அதுக்கப்புறம் லெஜெண்டரி, ஓகே. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கிளாஸ், அப்புறம் கடைசி ரெண்டு டீசென்ட், லாஸ்ட் வந்து ரெகுலேட்டட்னா தூக்கி போட வேண்டிய ஜெர்சி. அது வந்து Basic. பேசிக். ஓகே. இன்னைக்கு பார்க்க போற முதல் ஜெர்சி மொராக்கோ. மொராக்கோ போன தடவை செம்மையா ஆடினாங்க. அர்ஜென்டினாவோட போர்ச்சுகல்லாம் ஓட ஓட விட்டு குவார்டர் ஃபைனல் தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாதா அதே யூனிஃபார்ம் அவனுங்க சேம் எதுவும் அவங்க ஃபிளாக் கலர் அவங்களோட யூஷுவல் கலர்ல இருக்கு. ரொம்ப பிளைனா இருக்கும். பூமா இந்த வருஷம் எல்லா ஜெர்சியுமே இதான் ப்ரோ. ரொம்ப பெரிய பேசிக். டிசைன் எந்த டிசைனுமே இல்லாம ரொம்ப மினிமலா. சரி, ஓகே. ரேட்டிங் பண்ணுவோம். ரேட்டிங் என்ன 2 கலர் தான், அவ்வளோ பெருசா டிசைன்லாம் ஒன்றும் இல்லை. அப்போனா வந்து இந்த வேர்ல்ட் கிளாஸ் அப்படிலாம் டீசென்ட், இது ரெண்டுல ஏதாச்சும் கொடுக்கும். டீசென்ட் தான். டீசென்ட் தான். டீசென்ட் ரெகுலேட்டட் அளவுக்கு போல டீசென்ட் கொடுக்கலாம். ஓகே, டீசென்ட் டீசென்ட். டீசென்ட். ஓகே. நெக்ஸ்ட் கானா. கானா. இந்த தடவை பாருங்க பயங்கரமா நல்லா இருக்கு டிசைன். ஆப்பிரிக்கால தான் நல்ல ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்க ஒரு டீம். ஸ்பைடர்மேன் டிசைன். எந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியல. ஓ ஸ்பைடர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. நல்லாவே இருக்கு. ஒரு மாதிரி ஜாமெட்ரி ஷேப்ஸா போயிருக்காங்க கிளாஸ் பிரேக். இந்த வாட்டி டிசைன்ல. கிளாஸ் பிரேக்கா? கிளாஸ் பிரேக். இது ஜாமெட்ரி டிசைன்ல ப்ளே பண்ணிருக்காங்க. அந்த Colours. ஸ்டார்ல இருந்து பாருங்க. ஸ்டார் தான் center. ஸ்டார் தான் சார். சொன்ன ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து நடுவுல வந்து அந்த எம்ப்ளம் மாதிரி வந்துட்டு அதுல இருந்து அதுல இருந்து ஒண்ணு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சரி, நீங்களே சொல்லுங்க bro. நீங்க ஏதாவது சொல்லிருப்பீங்களா? ஸ்டார்டியே சொல்லிட்டோம் ப்ரோ. என்ன சொன்னீங்க? வேர்ல்ட் கிளாஸ் ஏதாவது சொல்லுங்க. இப்படி லெஜெண்டரி இல்ல, ஏன்னா அவர் லெஜெண்டரி சொல்றாரு. எனக்கு வந்து இல்ல வேர்ல்ட் கிளாஸ் தான். லெஜெண்டரி அந்த அளவுக்குன்னா அவ்வளோ இது இல்லை. வேர்ல்ட் கிளாஸே ஓகே தான். இதுவும் பூமா தான் இல்ல. ஓகே. ஏன்னா லெஜெண்டரி கொடுக்கல, நல்லா தானே இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. லெஜெண்டரி போலாம். லெஜெண்டரி எதுவுமே இருக்காம லெஜெண்டரிக்கே மாத்திக்கலாமா? இல்ல போக போக வரும்ல. சரி, ஓகே. ரெண்டு பேர் லெஜெண்டரி கொடுக்குறீங்க. தோணுது லெஜெண்டரி தான். அடுத்து இங்கிலாந்து. தயவு செஞ்சு ரெகுலேட்டர்ல போட்டுருங்க. அதே ஆனா அவங்க எப்பயுமே அந்த சைடுல எப்பயுமே இதான் ப்ரோ. இப்பவும் எதுவுமே மாறல. சைடுல அந்த ரெட் நல்லா இருக்குடா இந்த இடத்துல. ரெண்டு மட்டும் தான். இது அதே ஜெர்சி வருஷம் ஒரே மாதிரி. நைக்கி வந்து என்ன கேட்டா அதேதான் பண்றாங்க. எஃபர்ட் இல்லாம எடுத்துறாங்க. எதுவுமே இங்கிலாந்து வரும்போது எஃபர்ட்டே தேவையில்ல நினைக்கிறேன். ப்ரோ நைக்கி எஃபர்ட்டே தேவையில்ல. எல்லாருக்குமே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதனால என்ன கேட்டா சிம்பிளஸ்ட் டிசைன் உள்ள பேசவே பெர்ஃபெக்ட். வேணாம். ஒரே ஒரு ஸ்டார் தூக்கி ரெகுலேட்டர்ல போட்டு அடுத்தது பா ஸ்லீவ். எதுவுமே இல்ல. எதுவுமே சொல்றபடி பார்த்தா ரெகுலேட்டடே ஓகே. ரெகுலேட்டர் அதிகம். அடுத்து சவுதி. சவுதி அரேபியா. சவுதி போன தடவை அர்ஜென்டினாவெல்லாம் அடிச்சாங்க. டிசைன் எப்படி மெக்கா மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்களா? அது ஏன் ஸ்கொயரா? அது அவ்வளவு நல்லா இல்லையே. அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இல்ல, நல்லா இல்ல. மேட்ச் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா நல்லா இல்லைன்னா என்ன காரணம் அது சொல்லுங்க. அதாவது டிஷர்ட் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஆனா இந்த இடையில இந்த பர்பிள் அந்த ஃபுல்லாவே ஜியோமெட்ரி ஷேப்ஸ் தான். வெறும் அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சட்டை எடுக்க போறேன்னு நினைச்சு டி ஷர்ட்னு பேசிட்டு இருக்கீங்க. இது ஜெர்சி. டிஷர்ட் சொன்னேன். டிஷர்ட் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஜெர்சி அவங்க கிரீன்ல சவுதி எப்படி? அதான் கிரீன்ல விட்டுருந்தாலே கரெக்டா இருந்திருக்கும். ஆனா அந்த இடையில இந்த ஒயிட் கொடுத்ததுனால பேட்டர்ன்ஸ் நல்ல டீசென்ட் தான். அப்படி அது இல்லாம இருந்திருந்தா வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல இருந்திருக்கும். ஜெர்சி டீசென்ட்டா? ரெகுலேட்டடா டீசென்ட்டா? டீசென்ட். லைன்ல போயிடுமே ப்ரோ. பர்பிள் கூட இல்ல. நான் டீசென்ட் தானா? கேட்டா வேர்ல்ட் கிளாஸே கொடுப்போம். வேர்ல்ட் கிளாஸா? நல்லா தான் ப்ரோ இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் மொக்கையெல்லாம் இல்ல. பார்த்தோனே வாங்க. உங்களுக்கு பிடிக்கல? அதாவது பார்த்தோன்னே ஓகே. ஆடியன்ஸா அட்ராக்ட் ஆகல. எனக்கு அட்ராக்ட் ஆகல. டீசென்ட் ஓகே நினைக்கிறேன். டீசென்ட். ரெண்டு பேர் டீசென்ட். ரெண்டு பேர் மெஜாரிட்டி இருக்கலாம். ஸ்வீடன். விக்டர் யோக்கரஸ். இந்த தடவை எங்கள் வேற ஒருத்தர் இருக்கா. ஸோ ஸ்வீடன் சேம் பிளைன் ஜெர்சி தான். எதுவுமே அவங்களும் எதுவுமே பண்ணல. உள்ள பேட்டர்ன் இருக்கு நினைக்கிறேன். லைட்டா உள்ள
பார்த்தீங்கன்னா க்ளோஸராக லுக் பண்ணும்போது உள்ளே வந்து கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ப்ரிஃபரேஷன் அதோட பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. கிளாத்லாம் இல்லை, ஒரே கிளாத் தானே போடுவாங்க, ஜெர்சி கிளாத். ஜெஸ்ஸி அது அது ஜெஸ்ஸி கிளாத் இப்போ நீங்கள் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிசைன் மட்டும் தான் வரும். ஜெர்சி குவாலிட்டி வந்து நம்ம ஆப்வியஸாக எல்லாமே ஒரிஜினல் வாங்கி பார்த்தா மட்டும் தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். டீசென்ட் ப்ரோ இது. வேர்ல்ட் கிளாஸ் கொடுக்கலாம். ஏன் ப்ரோ வேர்ல்ட் கிளாஸ் ப்ரோ கலர் தான் ப்ரோ இருக்கு, அந்த அளவுக்கு எதுவுமே இது கலர் மட்டும் கலர் தான் தான் வச்சிருக்கேன். அந்த வேர்ல்ட் கிளாஸ் என்னதான் இப்போ வரையும் வரல. அந்த வேர்ல்ட் கிளாஸ் என்னதான் அந்த வேர்ல்ட் கிளாஸ்னு பார்ப்போமே நியூக்ரஸ் ஐசக் எல்லாரும் இருக்காங்க. ப்ரோ. இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து பாருங்க ப்ரோ, எத்தனை பேர் இருக்காங்க. சரி, கெயினுக்காக okay. இப்ப சரி ஓகே, கெயினுக்காக அங்கேயே வைக்கலாம். தப்பு இல்ல. டீசென்ட் டீசென்ட் உருகுவே உருகுவே. பிளெயின் காலர் ப்ரோ, கலர் மட்டும் தான். ஆனா School என்ன கேட்டா uniform இருக்கு. உருகுவேக்கு வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் அப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து, இல்ல நான் ஏதாவது பழைய வீடியோ எடுத்து பார்க்கறேன் அப்படின்னாலுமே இப்படிதான் ஹைலைட்ஸ் இருக்கும். பார்த்தாலே இப்படிதான் இருக்கும். அதான் இந்த ஸ்கூல்ல ஆனா அவங்களோட கிளாசிக் ஜெர்சி அது Classic அவங்க jersey. மாத்தாதது இப்படியே போறது என்ன கேட்டா நல்ல ஒரு நல்ல விஷயம். ஸ்கூல்ல இல்ல, நீ ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் இருக்குடா. இல்ல ஷோல்டர்ல 2 கட். ஆமா, மேபி அந்த காலர்டா இருக்கனால வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து ஒரு லுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏமா போயிருந்துருக்கலாம். பட் ஆனா நல்லா தான் இருக்கு. ஓகே, என்ன கேட்டா ஓகே ப்ரோ, வேர்ல்ட் கிளாஸ் கொடுத்தேன். வேர்ல்ட் கிளாஸ். நீங்க எனக்கு அதுல வேர்ல்ட் கிளாஸ் தெரியவே இல்லையே எனக்கு அந்த அளவுக்கு. இல்ல காலர்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய டிபேட்டே இருந்துச்சு நிறைய பேருக்கு. காலர் இருக்குமா வீநெக்ல இருக்குமா, காலர்லாம் யூஸ் பண்ணி பட்டன்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு காலர் டிஷர்ட் கலர் மாதிரி இருக்கு. பட்டன்லாம் வச்சா நல்லா இருக்குதுமா என்ன? டீசெண்டா இருக்கு அட்லீஸ்ட். டீசென்ட், ஓகே, டீசென்ட் வேர்ல்ட் கிளாஸ் தான். வேர்ல்ட் கிளாஸ். வேர்ல்ட் கிளாஸ். ஓகே. ஏன்னா கண்டிப்பா ஒரு கோப்பை நிறைய பாரம்பரியம். ஜெயிச்சிருக்காங்க. பாரம்பரியத்தை கொண்டு வராங்க. பாரம்பரியம் அதுக்கு வேர்ல்ட் கிளாஸ். ஓகே, அதே ஆலோசனை பாரம்பரியத்தை வைக்கிறீங்க. கொண்டு வந்து அதே ஜெர்சி ஃபாலோ வரப்ப பண்ண அதான் வரப்ப அது வரப்ப. பிரேசில். ப்ரோ எடுத்தனே என்ன என்ன இருக்கு என்ன இருக்கு ப்ரோ தான் சொன்னேன் இது. இல்ல ஆனா ஆக்சுவலி நல்லா இருக்கு பாரு. போஸ்டர் லுக்ல நேர்ல செமையா இருக்கு. நேர்ல ட்ரையாங்கிள், உண்மையிலே அந்த- ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நைக் நல்லா பண்ணிருக்காங்க. நைக் நைக் தானே பண்ணிருக்காங்க. காலரோட டிஃபரெண்டா இருக்கு. ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. காலர் சுத்தியே வந்து ஸ்ட்ரெச்சபிள் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். கரெக்டா? நான் இது ஒன் சைடா இருக்க மாட்டேன், கோட் கொடுக்க மாட்டேன், லெஜெண்டரி கொடுத்துறேன். லெஜெண்டரி கொடுக்கலாம். கண்டிப்பா லெஜெண்டரி கொடுக்கலாம். செமையா இருக்கு. சைட்லயுமே அது இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா தான் இருக்கு. இவங்களும் ஒரே தான் இருக்கு போட்டு பார்க்க போட்ட மாதிரி Right. இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் என்னடா சட்டைகள் இது விளம்பரம் பண்றேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் காப்பி. கொலம்பியா. காப்பி உங்களை பார்த்து அவங்க காப்பி எடுத்துருக்காங்களா? இல்லையா? சவுத் அமெரிக்கன் டீம் தான். அனதர் சவுத் அமெரிக்கன். தொடர்ந்து எல்லா சவுத் அமெரிக்கன் டீமா வந்துட்டு இருக்கு. உருகுவே, அடுத்து பிரேசில், அடுத்து கொலம்பியா. இதுலயுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க. ஆ, செம்மையா இருக்கு actually. செமையா நல்லா இருக்கு. இருக்கு. இது இது பயங்கரம். world class இது ஓகேவா? இது நல்லா இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ். இது ஈக்குவலா கொடுக்கலாம். நெதர்லாந்து. வேர்ல்ட் கிளாஸ் வச்சு. நெதர்லாந்து நீங்க சொல்லுங்க. இந்த டீம் ஆஃப் அதான்டா பிளைன் கலரா இருக்கே. ம். அது இல்லாம லோகோ நடுவில் தந்துருக்காங்க. நைக் இது லோகோ பிளேஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட பிராண்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஜெர்சி தான். அவ்வளவுதான். ஜெர்சி. இது இருக்காது. அப்பெல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து பேட்டர்ன் டிசைன் பண்றாங்க, இதுதான் பண்றாங்க, அவ்வளவுதான் இருக்குன்னா புரியல. சும்மா ஒரு மஞ்சள் கலர் துணியை கட்டி சுத்திட்டு ஆட வேண்டியதாடா ஃபுட்பால். என்ன புரியல, என்ன ப்ரோ? கரெக்ட் தான். இதுல பேட்டர்ன் கூட இல்ல சொன்ன மாதிரி. பட் நெதர்லாண்ட்ஸ் ஓகே. ஆனா அவங்க கிட்ட காண்டி லோகோ வச்சிருக்காங்க. பிளைனா கூடாது, இந்த இடத்துல ஒரு கலர், இந்த இடத்துல ஒரு கலர், வித்தியாசம் தெரியணும், அவ்வளவுதான். நைக்கி தான் உங்களோட அதே ஸ்பான்சர் பிரேசில் பண்ண. நைக்கில ஏதோ செகண்ட் காப்பி பண்ணிருப்பாங்க. Regulated. ரெகுலேட்டட் தான். ஈஜிப்ட். கிரிக்கெட் ஜெர்சி மாதிரி இருக்கு. அவங்க கிரிக்கெட் டீம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் நினைக்கிறேன்ல. அந்த பேட்டர்னே வந்து அவங்களோட இது எகிப்த் பேட்டர்ன் தானே கொடுத்திருக்காங்க. ஆமா பிரமிட் தான். பிரமிடோட இது Pyramid, பிரமிட் pyramid, வச்சு pyramid. கொடுத்திருக்காங்க. என்ன இவ்வளவு கப் எடுத்துருக்காங்களா என்ன? அது வந்து அந்த அவ்வளவு கப்பு சொன்ன மாதிரி எத்தனை ஸ்டார் இருக்கு? அதான் எனக்கு அது தெரியல. அது ஜெர்சியோட எவ்வளவுதோடதோ? கண்ட்ரியோட எம்ப்ளமா இருக்கும். ஆனா Country. ஸ்டார்னா ஜென்ரலா வந்து எத்தனை கப் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இப்போ யூரோக்கெல்லாம் அப்படிதான் போட்டிருந்தாங்க. ஜெர்மனியும் நல்லதா இருக்கு. சரி ஓகே, இதை எங்க ரேங்க் பண்ணலாம்? உள்ள இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டிசைன்ஸ்லாம். ஆனா கலரா தெரியல. ஸ்லீவோட கலருக்கும் ஃப்ரண்ட்ல இருக்க கலருக்கும் டோட்டல் டிஃபரன்ஸா இருக்கு. இந்த இருக்க ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுக்குமே வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. டீசெண்டா பண்ணிருக்காங்க. டீசென்ட் தான். ரெகுலேட்டட் அளவுக்கு மோசம் இல்லை, இங்கிலாந்து அளவுக்கு மோசம் இல்லை. பட் ஆனா ஓகே. அடுத்து பிரான்ஸ்.
ஃபைனலிஸ்ட். அதுக்கு முன்னாடி வின்னு எம்பாப்பே இந்த வருஷம் ஃபைனலிஸ்ட் இந்த வருஷம் ஃபைனலிஸ்டே இருக்கும் வந்துருவாங்க. கன்ஃபார்மா. வருவாங்க ப்ரோ. ஃபைனலுக்கு நல்ல ஒரு டீம். கிரீஸ்மேன் பிடிக்கும் நாட்டில் இருக்கான டீம்ல இருக்கான கிரீஸ்மேன் கிறிஸ்மன் இருப்போம் நினைக்கிறேன். இல்லையா வயசாயிடுச்சு. சைடு பழைய ஆள் போல நல்ல போச்சே. சலிபா இல்ல எம்பாப்பே நல்ல ஒரு டிஃபென்ஸ். சலிபா எல்லாரும் இருக்காங்க. சரி ட்ரெஸ் எப்படி சொல்ல மாதிரி காலர்ஸ் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஆனா அது டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே காலர்ல அது இருந்துச்சு. இதுல உள்ள இவ்வளவு டிசைன் கொடுத்துட்டு அதுல மேல காலர் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த வாட்டி மாத்திருக்காங்களா டிசைன் என்ன இல்ல ஆமா. மாத்திருக்காங்க. கலர் மட்டும் தான் முன்னாடிலாம் ரொம்ப பிளைனா இருக்கும். வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா கூட ஆடினப்பெல்லாம் செம பிளைனா இருந்துச்சு. ஆனா அதுவே கிளாசிக்கா ஃபுல் இருக்கு. ப்ளூ இது நல்லா கிளாஸிக்கா தானே இருந்துச்சு. இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் சரி. கொடுக்கலாம். ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். வேர்ல்ட் கிளாஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேல இல்ல. நல்லா இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் சூப்பர். அடுத்து இந்த கோட்டோட கோட்டோட ஜெர்சி. மெஸ்ஸி ஃபேன் தானே? மெஸ்ஸி பிடிக்கும் ப்ரோ. மெஸ்ஸி மெஸ்ஸி பிடிக்கும். பிடிக்கும். போட்டிருக்காங்கிறது தான் ஆனா அதுக்காக வந்து இல்ல bro. அர்ஜென்டினா ஆனா பிரேசில் தான். நல்ல ஃபுட்பால் இந்த இது வந்து ஃபுட்பால் ஜெர்சிங்கிற மாதிரி தெரியுது பார்த்தோன்னே அந்த பேட்டர்ன். கிளாசிக் எவர் கிளாசிக் ஆமா. எப்பயுமே. போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ப்ளூ கலர் நடுவுல இல்ல உள்ள நடுவுல gradient அதுல கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் செமையா இருக்கு. ஆட் பண்ணிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் சாம்பியன்ஸ் வரல ஆ. நடுவுல இருக்கு. FIFA வேர்ல்ட் கப் சாம்பியன் சிம்பிள் வர. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் ஆட் இருக்கு. அதுக்கேத்த எனக்கு மாதிரி என்னன்னா 30 கோட்டோடா எல்லாமே கோல்ட் ஆகியிருக்காங்க. கோட்டோடா லெஜெண்டரியா லெஜெண்டரி. லெஜெண்ட் இதுனா லெஜெண்டரி தான் ப்ரோ. கோட்டட் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும்ன்றியா? கோட்டட் கண்டிப்பா ஒன்னு கிடைக்கும் ப்ரோ. கோட்டட் கண்டிப்பா ஒன்னு கிடைக்கும் bro. புரியல என்ன நடுவுல டைம் விட்டு வச்சிருக்கீங்க கேப் விட்டுருக்கேன். வரப்ப பேசு. வேற அர்ஜென்டினா நினைக்கிறேன். எனக்கும் ஜெர்சிடா இதுதான்டா ஃபுட்பாலுக்கு உண்டான ஜெர்சி. பார்த்த உடனே மெஸ்ஸி ஃபேன்ஸ் மெஸ்ஸி ஃபேன்ஸ்க்கு இதுல மெஸ்ஸி ஆர் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல மறுபடியும் அந்த இல்ல ஏன் ஜென்ரலா வந்து ப்ளூ இருக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன். சும்மா பார்த்தாலே எல்லாருக்கும் அட்ராக்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போல இருக்கு. ஸோ அவங்க ஜென்ரலாகவே அட்வான்டேஜ். அதுல ஒரு சாம்பியனுக்கான ஒர்த் ஆஃப் டிசைன். கோட்டட் கோட்டட் கோட்டட். கோட் மெஸ்ஸி டு கோட்டட் கோட் 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 மீட்டர். கோட் மீட் கோட். யுஎஸ் யூஎஸ்ஏ அங்கதான் நடக்குது. த ஹோம் பெர்ஃபெக்ட் ஹோம் ஆஃப் ஹோம். ஜெர்சி வந்து இப்படி மடங்கி இருக்கா இல்ல டிசைன் அப்படியா? டிசைனே அப்படிதான். நல்ல டவுட் தான். சைட் நேரா வச்சு போட்டோ எடுக்காம ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. ஓகே இது என்ன ஃபுட்பால் ஜெர்சி சொல்லுமா சாக்கர்னு சொல்லுமா? அவங்க ஊர்ல ஃபுட்பால் கான்செப்டே இல்ல. நம்ம ஃபுட்பால் தான் bro. நம்ம ஃபுட்பால் தான் ஸ்டிக் ஆன் பண்றோமா? ஆனா ஏன் இந்த கலரு? அவங்க கொடி தானே ப்ரோ. கொடி கொடி ரெட் வரும். ரெட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் தானே. ரெட் அண்ட் ஒயிட் white, blue. ஸ்ட்ரைப்ஸ். அதே ஸ்ட்ரைப்ஸ் தான் இங்கேயுமே. ஆனா ஒரு மாதிரி ஆரஞ்சிஷா இருக்கு பாரு. அந்த லோகோல இருக்கிறதுக்கும் சைடுல இருக்கிறதுக்குமே அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எடுத்து இடத்துல வச்ச போட்டோ photo சரியில்லை. இருந்தா என்ன பண்றது bro? இல்ல ஆனா அதுல யூஎஸ்ல ரெட் கரெக்டா இருக்கு. bro ஆனா ஓரளவு அவங்க டீசன்ட் தான் bro. நல்லா ஓகே டீசன்ட் தான். நல்லா இல்ல ஆனா ஓகே அவ்வளவுதான். ரொம்ப decent. இங்கிலாந்து அளவுக்கு இல்ல. இல்ல நெதர்லாந்துல அந்த இருந்துச்சுடா. அது என்ன ஜெர்சியா? Jersey. வெள்ளை கலர் டி-ஷர்ட் கொடுத்துட்டு ஜெர்சியா. குரோஷியா குரேஷியன். என்ன கேட்டா நல்லா தான் bro இருக்கு. ஆனா நடுவுல அவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் விட்டது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெர்சில எல்லாமே இப்படிதானே bro இருக்கு. இவ்வளவு கேப் இருக்காது. இவ்வளவு இருக்காது. இந்த தடவை அவங்க கொஞ்சம் ரெட் அண்ட் ஒயிட் அந்த பேட்டர்ன்ல இருக்கும். Check. மேபி டென்மார்க் இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அது அவனுங்கள இல்ல இந்த வாட்டி. இது அந்த கிச்சன்ல எல்லாம் அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ போடுவாங்க. அப்புறம் அப்புறம் அளவுக்கா இருக்கு. அர்ஜென்டினா மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அர்ஜென்டினா அது நல்லா இருக்குடா. ஸ்ட்ரைப் இருக்குல்ல கேப் டு கேப். நல்லா அது கோட்டடா. அது கோட்டடா. பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதை சொல்ல முடியும். டீசன்ட் தான். டீசன்ட் ப்ரோ. டீசன்ட் தானா? ஆ, ஜெர்மனி. bro பேச வேணாம். ஸ்ட்ரைட்டா இல்லை, எனக்கு புரியல. ஏன் அவ்வளோ எதுக்கு இத பேசிக்கிட்டு bro? டைம் வேஸ்ட் bro. இல்லடா. அடிடாஸ் அவங்களோட ஹோம் Bro. அவங்களோட ஓன் கண்ட்ரி. அதுல ஏதோ History இருக்கு bro அந்த ஜெர்சில. ஜெர்சில ஹிஸ்டரி இருக்குன்றியா? இதுதான் கடைசி வருஷம் ஜெர்மனியோ அடிதாஸோ அவங்களோடது. ஏன் ஹோம் பிராண்ட்ல இருந்து போறாங்க? ஜெர்மனி போதும். இனிமே வந்து இது
ஹோம் பிராண்ட்ல இருந்து வெளில போறாங்க. வெளில போயிட்டு நைக்கிக்கு போறாங்க. அதுக்கே பயங்கர போராட்டம்லாம் பண்ணிருப்பாங்களே, எனக்கு தெரியல. எல்லா போராட்டமும் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே கொந்தளிச்சுட்டாங்க. ஆனா வந்து ஜெர்மனி வந்து மணியை ப்ரிஃபர் பண்ணிட்டு இப்போ அங்க ஓகே. போயிட்டாங்க. அதனாலே வந்து அடிதாஸ் என்னன்னா எங்களை வேணான்னு சொல்றீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாசம் பயங்கரமான ஜெர்சி இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து கடைசி 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கல்ல, ஓகே. அந்த 2 வேர்ல்ட் கப்பையுமே சேர்த்து வச்சு ஒரு ஜெர்சி மாதிரி பண்ணி ஓகே. பண்ணிருக்காங்க. அதனால இன்சைடு ஒரு ஃபிளாக் இன்சைடு ஒரு ஃபிளாக் போட்டுருக்காங்களா? இது என்னன்னா முன்னாடி இருந்த ஜெர்சில வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதுல இந்த கலர் வந்து அடுத்த வருஷம் ஜெயிச்சதுல இருக்கும். அது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த தடவை கோட்டட் அங்க வச்சிருங்க ப்ரோ. ஓகே. ஆனா இதுல இதுல கோட்டட் white ஓகே. plain ஆ தானே இருக்கு. இதுல கோட்டட் ஓகே. மேட்ச்ல எவ்வளவு தூரம் போகணும் நினைக்கிறீங்க இந்த ரவுண்ட்? தெரியல கோச் ஏதோ வித்தியாசமா பண்ணிருக்காரு. என்னன்னு பாப்போம். ஓகே. பெல்ஜியம் பெல்ஜியம் நல்லா இருக்கு. பெல்ஜியம் பார்த்தனே அவங்களோட கிளாஸ் அவங்களோட இது பேட்டர்ன்ஸ் லெஜெண்டரி. லெஜெண்டரி Legendary. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஏதோ எதுவும் நான் பெருசா மேபி அது கலர் step போடணும் அப்படின்னு தோணுது. காம்பினேஷன். ஐயோ. என்னடா இது? ஏய் எல்லாம் இந்த கட்டடத்துக்கு அது இருக்கு. பார்த்தோன்னே பார்த்தோன்னே வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. இவங்க முடியல. எப்படி இது பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தோணுது? பார்த்தோன்னே நம்மளும் இந்த ஜெர்சி போட்டு விளையாடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கும். வாங்குற அளவுக்கு தோணும். வாங்குற அளவுக்கு. கண்டிப்பா பெல்ஜியம் லெஜெண்டரி. லெஜெண்டரி. நெக்ஸ்ட் மெக்சிகோ வா கிளாசிக் ப்ரோ. இந்த தடவை பயங்கரமா அவங்களோட ஜெர்சி அடிதாஸ் பண்ணதுல 2 பெஸ்ட். இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் நினைக்கிறேன். மேபி அதுக்கு மேல நம்மளால ரேங்கிங் கொடுக்க முடியலன்றனால அதுல ஹிஸ்டரி இருக்கனால ஓகே. ஆனா பார்த்த உடனே பெஸ்ட் பண்ணிருக்காங்களே. பார்த்த உடனே அப்பா வாவ் பர்ஃபெக்ட் இருக்குது வந்து எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே வந்து சொன்னதுதான். எல்லா ஃபேன்ஸுமே ஒரு Overall ஆ போனாங்க மெக்சிகோ அப்படின்னா அது வந்து மெக்சிகோ சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ ஒரு ஜெர்சி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு டீமை சப்போர்ட் பண்ணலாம்னாலும் வாங்கி வச்சுக்கிற அளவு இருக்கு நினைக்கிறேன். கோட்டட் மெக்சிகோ கோட். ஆக்சுவலி கோட்டுக்கு மேல கொடுக்கணும். ஏன்னா 3த்துல அதுதான் டாப்ல இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெயின் கண்டன் ஃபைனலிஸ்ட் வரையும் வருவாங்கன்னு நம்புறேன். இவங்களும் தெரியல எனக்கு ஸ்ட்ரைக்கர் ஏதோ லைட்டா மிஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. யமால் Striker okay எமால் தான். ஓகே. எமால் பெட்ரி பார்சலோனா பிளேயர்ஸ் ஓகே. வில்லியம்ஸ், நிக்கோ ரஃபினா வில்லியம்ஸ் தான் அந்த இங்க. side. அந்த நிக்கோ side- வில்லியம்ஸ் ஓகே. அந்த சைடுல நிக்கோ வில்லியம்ஸ், இந்த சைடு யமால். எமால் அந்த சைடுல இருந்து ஆனா நானும் தான் சொல்றேன்ல அது ஓகே. ஸ்ட்ரைக்கர் கேக்குறேன். விங்கர்ஸ் ஓகே. 2 விங்கர்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் விங்கர்ஸ் ஓகே. பார்சிலோனா பையன் மண்டையில வந்து கலர் அடிச்சிட்டு ஒருத்தன் இருப்பான். அதான் எமால். அதான் மேடம். ஓகே ஓகே. அதான் லெஃப்ட் விங் ரைட் விங் சார்ட்டட் பட் ஸ்ட்ரைக்கர் தெரியல. Right. வெறும் ஃபெரான் டோரஸ் மட்டும் தான் இருக்கான் இப்போதைக்கு. சரி சரி ஜெர்சி ஜெர்சி 2 பேரும் ஒண்ணா கேட்டோம். நீங்க சொல்லுங்க இந்த ஜெர்சி Jersey. எப்படி இருக்கு? லெஜெண்டரி லுக் தான். லெஜெண்டரி லுக். லுக் ஏன் அவங்க லைட்டா ப்ளூல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு யூஸ்வலா இருக்குது. எப்பயுமே எல்லோ நிறைய இருக்கும் நினைக்கிறேன். அந்த எல்லோ இல்ல அட்லீஸ்ட் ரெட் ஷேடாவே வந்து அதான் திடீர்னு ப்ளூ ஏதோ எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா லெஜெண்டரி கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கு. லுக் Okay. டிஃபரெண்டா இருக்கு ஸ்பெயினோடது. லுக் லெஜெண்டரி லுக் தான். அந்த லெஜெண்ட் கலரே ஓகே. பேட்டர்ன்ஸ் ஓகே. ஒரு கப்பு ஒரு ஸ்டார் போட்டிருக்கீங்க. ஈஜிப்ட் தான் எதுக்கு அவ்வளோ ஸ்டார் போட்டாங்க தெரியல. அதை கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா. ஆமா என்னடா சைலண்டா இருக்க? ஆமா என்னத்த ஆமா நோமாண்டி அதுதான் நீங்க அப்பப்போ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிடணும். நம்ம பேசுறதுலயே வந்து என்னத்த பேசுறீங்கன்னு சில டைம் புரிய மாட்டேங்குது. அடுத்து அடுத்து ஜப்பான். என்ன கண்ட்ரி இது? ஆனா எனக்கு கன்ஃபியூஸ் ஃபர்ஸ்ட் என்னடா பிரான்ஸ் கலர்லயே இருக்கு அப்படின்னு ஒரு பிரான்ஸ் அப்படின்னு நினைச்சா. பட் ஆனா பிரான்ஸோட எம்பளம் இல்ல, கோலி இல்லாத இருக்கு. இந்த சென்டர்ல இருந்து அப்படியே இந்த சைடு அந்த சைடு இப்படி பிரியுது 2 கோடு. ஓவராலா பார்க்க விஷுவலா நல்லா தானே இருக்கு. ஆனா அவங்க ஃபிளாக் கலருக்கு இல்லாம, ஏன்னா வெறும் ஒயிட் அண்ட் ரெட் இல்லாம அவங்களோட ஃபுட்பால் இதுக்கு அவங்க யூஸ்வலா ப்ளூ தான் யூஸ் பண்றாங்க. அதனால அவங்களோட ஹோம் இது வந்து ப்ளூ வச்சிருப்பாங்க, Dark அவே blue ஒயிட் வச்சிருப்பாங்க. என்ன கேட்டா வேர்ல்ட் கிளாஸ் கொடுக்கலாம் bro. நடுவில் அந்த டிசைன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஆமா அடிடாஸோடது ஓகே. வேர்ல்ட் கிளாஸ் தானே? வேர்ல்ட் வேர்ல்ட் கிளாஸ். கிளாஸ். போர்ச்சுகல் போர்ச்சுகல் ரொனால்டோ. 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 இந்த தடவை போர்ச்சுகல் vs அர்ஜென்டினா.
ஓ! வந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். வந்தாலும் ஃபைனல்ஸ் தான் வரும்ன்றீங்க. ம். அந்த மாரி 2 பேரும். ஆனா 2 கப் கஷ்டம். கிடைச்சா ரொனால்டோக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலா? ஏன்னா ஆமா. நடுவுல ஒண்ணு ஏன்னா பிரான்ஸ் அந்த எல்லாம் ஜெயிக்கணும். கோட் டிபேட் இருந்ததே வந்துட்டு இந்த வேர்ல்டு கப்ல வேர்ல்ட் தான் கப். வந்துட்டு இப்படி ஒரு சைடு ஹையாச்சு. அது வரைக்குமாச்சும் ஓகே யூரோஸ் ஈக்குவல். அது இதுன்ட்டு அமெரிக்கன் கப் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இதுல வேர்ல்டு கப் வந்தோடனே அந்த டிபேட்டே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த கடைசி சான்ஸ். இந்த சான்ஸ்ல வின் பண்ணா மட்டுமே அந்த இது திருப்பியும் ஈக்குவல் டிபேட்ல வந்து நிக்கும். ஆமா. ஒரு இல்லாட்டி வாட்டி கஷ்டம் மெஸ்ஸியா ரொனால்டோங்கும்போது இந்த வேர்ல்ட் கப் வேர்ல்டு கப் வச்சே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க வேற ஃபேன்ஸை. பார்த்துருக்கேன் நிறையா. நீங்க ரொனால்டோ ஃபேனா மெஸ்ஸி ஃபேனா? எனக்கு மெஸ்ஸி தான் பிடிக்கும். ரொனால்டோ மெஸ்ஸி கிட்ட ரொனால்டோ மெஸ்ஸி தான் பிடிக்கும். மெஸ்ஸி. மெஸ்ஸி தான். இந்த ஜெர்சி எப்படி இருக்கு? Fan-ஆ? ஃபேரா பார்க்கும்போது அதான் அவ்வளோ இது இல்லை. எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் எல்லாம் டீசெண்டாக தான் கொடுப்பேன். வேர்ல்ட் கிளாஸ். டீசென்ட் வேகமே. நானும் ஆஸ் அ ரொனால்டோ ஃபேனாக பார்க்கும்போது இதுவும் சரி அதோட அவங்களோட அவே ஜெர்ஸும் சரி ஓகே தான். டீசென்ட். டீசென்ட் டீசென்ட். டீசென்ட் கோட்டட் அப்போ 3 தான். கோட்டர்ல வந்திருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அர்ஜென்டினா, ஜெர்மனி, மெக்சிகோ. மெக்சிகோவா? மெக்சிகோ தான். அது கோட்டட்ல ஒன்று பிக்கப் பண்ணோன்னா மெக்சிகோ இது மெக்சிகோ தான். ஸோ நாங்கள் எடுத்த டீமை ரேங்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதே உங்களோட ஃபேவரட் டீமை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அதுக்கு என்ன ரேங்கிங் கொடுப்பீங்களோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அவைக்கிட்டோட ரேங்கிங்கில் பார்ப்போம். பை பை.